ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுற மாதிரியே ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணதா இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நீம் பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். நீம் பவுட்ரு வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணனால இதில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஸ்கின் இச்சிங்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தில் வந்து எந்த ஒரு ஆக்னேவும் டார்க் ஸ்பாட்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். உங்கள் ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷன் இருந்தால் அந்த பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் டோனர் மாதிரியா இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் இருக்க pH லெவலை வந்து நல்லா பேலன்ஸாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் பார்க்க நல்லா பிரைட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இதில் இருக்க லாக்டிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஜென்டிலாக எக்ஸ்ப்ளோரேட் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஸ்கின் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. உங்ககிட்ட சோப்போ ஃபேஸ் வாஷோ எது இருக்கோ அதை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். 15 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது நல்லா சர்க்குலர் மோஷனை ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது வாயை மட்டும் திறக்காதீங்க. ஏன்னா வாயை திறந்தீங்கன்னா அந்த தண்ணி வாய்க்குள்ளே போது பயங்கரமாக கசுக்கும். வாயை வந்து நல்லா கெட்டியமாக மூடிக்குங்க. வாஷ் பண்ணிவிட்டுன்னு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும். உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் வந்து ஆக்னே அதிகமாக இருக்குது, உங்கள் ஸ்கின்னில் வந்து டார்க் ஸ்பாட்ஸில் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா உங்கள் முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும். உங்கள் முகத்தில் வந்து எக்ஸஸ் ஆயிலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் முகத்தில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் இச்சிங்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா காமாக வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் தூங்க போகலாம். இது போல் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணியே வரும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.